ஆண்கள் தந்தை ஆகிறதுக்கான சிறந்த வயது எது? விந்தணு வயது கூட 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 அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா இந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கணும், ஒரு ஆணும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட வயது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் சிலர் வந்துட்டு கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், நான் இந்த ஒரு ஏஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்களுக்காக கல்யாணத்தை தள்ளி போட்டு வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கல்யாணம் எப்பனாலும் பண்ணிக்கலாம். ஆனா குழந்தை உண்டாகிறது அப்படின்னு வரும்பொழுது சயின்டிபிக்கலி ஒரு ஆண் எந்த வயதுல தந்தையானா சரி அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. சோ 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கலாம், 35 வயசுக்கு மேல தந்தையாயிக்கலாம் அப்படின்னு யாராவது நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 35 வயதுக்கு அதிகமா இருக்கிற ஆண்களுடைய விந்தணுடைய செயல்பாடு ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குமா. சரி, அப்படி ரொம்ப கம்மியானா என்ன, எப்படியும் குழந்தை பிறக்கும்ல, குழந்தை உண்டாகும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்டாகும். ஆனா அந்த குழந்தையுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஏதாவது நரம்பியல் பிரச்சனை வரும், இல்ல இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், அந்த குழந்தை ஒரு ஹெல்தியான குழந்தையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால 35 வயதுக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஆண்கள் தந்தை ஆகிற அந்த ஒரு கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா சயின்டிபிக்கா சொல்றாங்க. அதை மீறி ஹெல்தியான குழந்தைகள் பிறந்து இருந்த கதைகள் எல்லாமே இருக்குதான். அதுக்காக 35 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களால குழந்தை பெத்துக்கவே முடியாது, அதாவது அவங்களுடைய மனைவியால குழந்தை பெத்துக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை உண்டாகும், அந்த ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஆனா குழந்தையுடைய ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதான் சயின்டிபிக்கா சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்கு. 25 வயதுக்கு முன்னாடியே தந்தை ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆண்களுமேவும் அவங்களுடைய உடல்நிலையில சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, குழந்தையுடைய உடல்நிலையிலும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ 25 வயதுக்கு முன்னாடியுமேவும் ஒரு ஆண் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ப்ராசஸ்க்கு போறதோ இல்ல தந்தை ஆகணும் அப்படின்ற ப்ராசஸ்க்கு போறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 25ல இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற ஆண்கள் தான் கரெக்டா தந்தை ஆகிறதுக்கான நல்ல ஹெல்தியான குழந்தைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய விந்தணு தான் ரொம்ப ஹெல்தியான ஒரு விந்தணுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ 35 வயதுக்கு மேல இருக்கிற ஆண்களால ஏன் தந்தையாக முடியாது, அப்படியே தந்தையானாலும் ஏன் குழந்தை ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயது கூட 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 அந்த விந்தணுவோட வீரியம் ரொம்ப குறைஞ்சிட்டே வரும்னு சொல்றாங்க. சேம் லைக் விமனுக்கு இருக்கிற மாதிரி தான். விமனுக்கு ஒரு பீரியட்ஸ்லயுமே அவங்களுடைய கருமுட்டையோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட வயது எட்டும் பொழுது கருமுட்டை இருந்தாதானே குழந்தை உருவாகும். அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் வயது ஆக 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 விந்தணுடைய வீரியமும் அதனுடைய அந்த ஹெல்தியான கண்டிஷனுமேவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. மேக்சிமம் அவங்களால உடலுறவு வச்சுக்க முடிஞ்சாலும் அந்த விந்தணு உள்ள போய் அது குழந்தையா கன்வெர்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸே நடக்காது, உள்ள போறதுக்கான அந்த ஒரு ஸ்பீடே இருக்காது அப்படின்றதான் சயின்டிபிக்கா சொல்றாங்க. சோ வயது மட்டும்தான் விந்தணுடைய தரத்தை குறைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வாழ்க்கை முறையும் விந்தணுடைய தரத்தை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா புகை பிடிக்கிறது, மது அருந்துறது, உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, இதுவுமேவும் விந்தணுடைய தரத்தை குறைக்கும். அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இருந்து வர்ற விந்தணுவால வர்ற பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஹெல்தியா பிறக்கக்கூடிய குழந்தைகளா இருக்க மாட்டாங்க. அண்ட் மேக்சிமம் குழந்தையும் பிறக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ வயது கூட கூட ஏற்படுற மாற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏல சில சிதைவு ஏற்படுது, டிஎன்ஏ மாற்றம் ஏற்படுது. அண்ட் அந்த விந்தணு ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு விந்தணுவாவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு 35 வயதுக்கு மேல இல்ல 40 வயதுக்கு மேல ஒரு ஆண் தந்தை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை உடல் எடை ரொம்ப மெலிஞ்சு போய் இதய பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளோட பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையா தான் இருக்கும். அது குழந்தை தான் பிறக்குமே அப்படின்னு நீங்க சொல்லலாம், பிறக்கும். ஆனா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். ஹெல்தியான கிட் வேணும் அப்படின்னா 25ல இருந்து 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் தந்தை ஆகலாம் அப்படின்னு சயின்டிபிக்கலா சொல்றாங்க. இதை தாண்டி எக்ஸெப்ஷனல் கேஸ்லாம் இருக்குதான். பட் ஒரு சயின்டிபிக்கலா ஒரு ஹெல்தியான ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா மருத்துவர்களை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ஹெல்தியான ஃபுட் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் இருக்கணும். இது எல்லாமே ஆண்களுக்கு இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய விந்தணு ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.